ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா எக்கானமியில் இந்த டாபிக் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு எக்ஸாம்ஸ்லையும் வராது. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் இதில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்னா என்ன, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஏன்னா எப்படி அதை கொண்டு வந்தாங்க. ஸோ சாதாரணமாக ஜிஎஸ்டி கொண்டு வரல, நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே. ஸோ டேக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட் பே பண்ணுறதா டேக்ஸ். அது எதுக்காக பே பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய வருமானம், ஓகேங்களா? ஸோ இன்கம் அண்ட் பிஸ்னஸ் ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வருமானத்தை பொறுத்தும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை பொறுத்தும் நம்ம டேக்ஸை பே பண்ணுறோம். இந்தியா பார்த்திங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஏன்னா நம்ம பாப்புலேஷனுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்ட் டேக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே அதிகமான வருமானம் வர்றது டேக்ஸ் மூலமாக தான் வருது. ஸோ இந்த மணியை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் நேஷன்ஸ்க்கு பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியை நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா cannot impose any tax unless it passed as a law. ஒரு லா பாஸ் பண்ணாமல் எந்த ஒரு டேக்ஸையும் இம்போஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லா பண்ணாமல் எதுக்குமே ஒரு சட்டம் போடாமல் ஒரு டேக்ஸை இம்போஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இது யார் டேக்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சௌமரியா மக்கள் தான் முதல்ல டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிரேக்கர்களும் பண்ணியிருக்காங்க, ரோமன் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஒரு ரெக்கார்டு எவிடன்ஸ் இருக்குது. உத்திரமேரூர் ராக், அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பொறிச்சிருக்காங்க, இது மாதிரி டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த, சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் டேக்ஸு, ஓகேங்களா? டைப் ஆஃப் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க, வெல்த் டேக்ஸ் சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுக்கடுத்து எக்ஸஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. காலால் வரி, சுங்க வரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ இது தெரிஞ்சிச்சாண்டுன்னா எதுக்காக போடுறாங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இன்னொரு இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைப் ஆஃப் டேக்ஸில் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம டேக்ஸ் கட்டுறவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது, வெல்த் டேக்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம அரசாங்கத்துக்கு டைரெக்டாக பே பண்ணுவோம். அதே இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நம்ம இன்டைரக்டாக பே பண்ணுவோம். எப்படின்னா ஒரு பொருளை வாங்குறது மூலமாக அதுக்கு நம்ம வரி கட்டுவோம், ஓகேங்களா? அது நமக்கு தெரியாமல் வாங்குறது தான் சர்வீஸ் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம சினிமா தேட்டருக்கு போனால் நம்ம அங்கேயும் ஒரு டேக்ஸ் கட்டுறோம். கஸ்டம்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸு, எக்ஸஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸ், இது எல்லாமே நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ். இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது தான் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைரெக்டாக கவர்மெண்ட் பே பண்ணுறது தான். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் ஆனுவல் கெயின் ஏ பர்சன், ஒரு பர்சனோ இல்லை கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி எதாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய டர்ன் ஓவரில் இருந்து இன்கம் வாங்குறது தான் இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து இதை யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் லா தான் டிட்டர்மைன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு அதே மாதிரி டேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் லிமிட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்ட வேணாம்னு சொல்லிட்டு, இது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது 20 lakhs இருந்துச்சு. அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 20 lakhsக்கு கீழே சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதே 20 lakhs மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அது இப்போ 28 lakhs மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃப்யூச்சர் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிட்ட போகும்போது, ஸோ குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதும் போது அந்த டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து மார்ஜின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கம்பெனிக்கு வர ப்ராஃபிட் மூலமாக வர்றது அவங்க வந்து பே பண்ணுவாங்க. லைக் இந்தியன் ஃபாரின் கம்பெனிஸ் யாராக இருந்தாலும் வந்து 2 பேருமே வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ எம்என்சி கம்பெனி கட்டுற டேக்ஸும் வந்து அரசுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வருமானம் அதுலேருந்து வருது. கிஃப்ட் டேக்ஸ் ஓகேங்களா. கிஃப்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ், இப்போ தெரியாதவங்க ஒருத்தர் மூன்றாவது நபர் வந்து ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஓகேங்களா. அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் கிஃப்ட்டு, மேரேஜ் ரிசீவ்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்ஸ் ஓகே, மணி ரிசீவ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து நகை போடுறாங்க, சீர் போடுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லை அண்ணன் கொடுக்குறாங்க, சித்தப்பா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்றது வந்து ஆனுவலி பெய்டு பை தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ வருஷம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து யாருக்கு பே பண்ணணும்னா செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் முனிசிபல் கார்பரேஷன்ஸுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இது ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஹவுஸ், ஆஃபீஸ் அண்ட் ரெண்டல் பில்டிங்கு இன்க்ளூடிங் கவர்மெண்ட் பில்டிங், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஓகேங்களா அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இது எல்லாமே வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இது வந்து எப்படி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் எதை பொறுத்து இருக்கும்னா ஏரியா ஏரியா எவ்வளோ, எந்த ஏரியா இருக்குது, அது எவ்வளோ சைஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ பில்டிங்ஸ் எப்படி கட்டிருக்காங்க அந்த மாதிரி பொறுத்து தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ரோட்ஸை ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸை கட்டுவாங்க, பில்டிங்ஸ் பண்ணுவாங்க, சுகாதாரத்தை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் ஓகேவா. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் மறைமுகமாக வந்து கன்சியூமர்ஸ் வந்து கட்டுற டேக்ஸ் தான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஒன்று வந்து சேல்ஸ் டேக்ஸ் இல்லைனா வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேட்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாமே இப்போ ஒன்றா மாற்றி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும் ஓகேங்களா. அதை வந்து வேட்டுன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் டேக்ஸ் ஓகேங்களா. இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரால் கட்டக்கூடிய டேக்ஸ் தான் வந்து சர்வீஸ் டேக்ஸு. இது எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் 1994 கீழே வரது தான் வந்து சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து டீஸ் கொடுக்குறாங்கல்ல, பில்டிங்ஸ் லீக்ஸ் கொடுப்பாங்க, அவங்க வந்து கட்டணும். இன்டர்நெட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இவங்க எல்லாமே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் வந்து கட்டணும். அதுக்கடுத்து வந்து கஸ்டம் டியூட்டி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் இன்டு கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அங்கே வந்து அப்போ வந்து கட்டணும் கலால் வரி. அப்போ வந்து நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பே பண்ணணும் ஓகேங்களா. அந்த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி டைமில் வந்து நீங்கள் ஒரு டியூட்டி டேக்ஸை பே பண்ணி தான் நீங்கள் அந்த பொருளை வந்து எடுக்க முடியும். அதே வந்து எக்ஸஸ் டியூட்டி இல்லைனா சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகிற ஒரு சில பொருளுக்கு வந்து காலால் வரி கட்டணும். அதுதான் வந்து எக்ஸசிவ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஜிஎஸ்டி உடைய மீனிங் ஒன்றும் இல்லை, அது வந்து டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஓகேங்களா, ஒயின்க்கும் மற்றும் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ்க்கும் கிடையாது இந்தியாவில். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒயின்க்கும், ஆல்கஹாலுக்கும் அண்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி ஆக்டை வந்து 4 டேக்ஸ் ரேட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. 5%, 12%, 18% அண்ட் 28% வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலன்னா எதுக்கு வந்து 5% பிரிச்சிருக்காங்க, எதுக்கு 12% பிரிச்சிருக்காங்க, எதுக்கு 18% பிரிச்சிருக்காங்க அண்ட் எதுக்கு 28% வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ட்ரேட் ஹேவிங் ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது ஒருத்தர் வந்து யார் வந்து 20 லட்சத்துக்கு கீழே வந்து 20 லட்சத்துக்கு கீழே வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. அதே மாதிரி ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது ஓகேங்களா. ஆனால் அவங்க வந்து இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சின்ன ட்ரேடாக இருந்தாலும் அவங்க வந்து மாநிலம் விட்டு மாநிலம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 20 லட்சத்துக்கு கீழேயும் பிலோவாக இருந்தாலும் அவங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 நார்த்தன் ஸ்டேட்டுக்கு
அதில் வந்து யாரெல்லாம் யார் 8 நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கும் இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேங்களா. அது எதுன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து பண்ணுறது தான் வந்து சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து நிறைய டேக்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து எப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஜிஎஸ்டி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி அதை ஆக்டாக கொண்டு வந்து தான் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 29th March 2017 தான் வந்து ஒப்புதல் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 29th March 2017. ஓகேங்களா. ஸோ ஆக்ட் வந்து எப்போ வந்து கம் டு எஃபோர்ட் ஆன் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1 July 2017 தான் வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் என்டையர் கண்ட்ரி. இது வந்து எத்தனாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 101. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ கேட்பாங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆக்ட் அப்படின்னாவே வந்து 101 அப்படின்னா வச்சுக்கோங்க. பில் வேறு, ஆக்ட் வேறு. ஸோ இது வந்து 122, அதாவது 122வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு. ஆனால் வந்து ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 101 ஆக்ட். ஸோ 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஜிஎஸ்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுடைய நோக்கம் என்னென்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகேங்களா. நாடு முழுவதும் ஒரே டேக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக்ஸ் தான். ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக ஒரே ஒரு சிங்கிள் டேக்ஸ் தான் இருக்கும். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோல்சேலர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20 ரூபா கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா அந்த 20 ரூபாய்க்கான டேக்ஸை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். வேல்யூ அடிஷனுக்கு மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜிஎஸ்டி. இது வந்து ஃபைனல் கன்சியூமர் கடைசியாக அந்த பொருளை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்டை மட்டுமே வந்து பே பண்ணால் போதும். ஸோ எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அவங்க வாங்கின காஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் கிடையாது. ஸோ நீங்கள் கடைசியாக வாங்குறீங்க பார்த்தீங்களா, எண்டாக வந்து எவ்வளோ கன்சியூமர் பண்ணுறீங்களோ உங்களுடைய பார்ட்டை மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலும் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது யாருக்கு தலைமையில் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய தலைமையில் தான் வந்து சேர்மனில் தான் வந்து ஒரு கவுன்சிலும் வந்து இருந்திருக்கு. ஒரு 4 லா வந்து டேக்ஸ் லாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த 4 லா வந்து என்னன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம வந்து அடுத்து லாஸ் கீழே வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சரிங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த கண்ட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 1954 ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1954. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஜின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக தான் பேசுவோம். ஓகேங்களா. ஜிஎஃப். அப்போது ஜிஎஸ்டியை வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ மோர் தென் 140 கண்ட்ரிஸ் வந்து ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து யாருடைய காலத்தில் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய். ஓகேங்களா. ஸோ முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவருடைய தலைமையில் தான் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பார், ஒரு கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. அது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிம் தாஸ் குப்தா கமிட்டி. ஓகேங்களா. ஸோ அவர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் 2006 வந்து கொண்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து April 1, 2010 வந்து நாங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்துடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து கொண்டு வர முடியல. கடைசியாக வந்து 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா July 1, 2017 தான் நாடு முழுவதும் வந்து ஜிஎஸ்டி வந்தது. ஸோ இதை வந்து டைம்லைன் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1986 வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். யாருடைய பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஓகேங்களா. அவருடைய பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராலாக வந்து இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அது சிமிலராக வந்து ஜிஎஸ்டி தியரட்டிக்கலாக வந்து இருந்துச்சு. ஆனால் அது ஜிஎஸ்டி தான் அப்படின்றத வந்து 2000 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு 1986 வந்து அதை வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
2000 ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் வந்து எம்பவர் கமிட்டி அப்படின்னு ஒரு உருவாக்கியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், யாருடைய பீரியடில் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி பீரியடில் தான். அதுவும் யார் பண்ணாங்க அப்படின்னா வாஜ்பாய் தான் வந்து பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ அது வந்து யாருடைய தலைமையில் அந்த எம்பவர் கமிட்டி உருவாக்கணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அசீம் குப்தா ஓகேங்களா. ஸோ அவருடைய தலைமையில் தான் வந்து அந்த எம்பவர் கமிட்டியை உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து வந்து 2004 ஓகேங்களா. ஸோ 2004 வந்து விஜய் கேல்கர் அவர் வந்து ஃபினான்ஸ் அட்வைஸராக இருந்தார். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, நீங்கள் வந்து ஜிஎஸ்டி தான் வந்து எல்லா டேக்ஸுக்கும் வந்து ரீப்ளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் எப்போ அப்பியர் ஆச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பிஜேபிக்காரங்க வந்து ஓகே நாங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் தலைமையில் வந்து ஜிஎஸ்டியை வந்து 2000 வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து பார்லிமெண்ட்டில் முதல் வந்து உள்ளே கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அப்போ பாருங்கள், இப்போ நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது பிஜேபி தான் தெரியும். ஆனால் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து காங்கிரஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அதே ஜிஎஸ்டியை வந்து 2000 அதாவது 2006 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாஸ் பண்ண அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றி நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம், அவங்க கொண்டு வந்தால் இங்கே தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து February 28, 2006 என்ன நடந்திருக்குன்னா பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசுகிறாரு. அப்போ யார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா ப. சிதம்பரம், நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் 2010 April 1, 2010 அப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து அதே ஒரு வருஷம் கழித்து 2007 ஓகேங்களா. ஸோ February 28, 2007 என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்பீச்சில் ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ரோட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிஎஸ்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவருடைய ஸ்பீச்சில் வந்து சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து April 30, 2008 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எம்பவர் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஏ மாடல் ஆஃப் ரோட் மேப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்து நடக்குது. November 10, 2009 வந்து டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அந்த டிஸ்கஷன் நடந்துருக்கும் போது February 2010 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கணினிமயமாக்குதல் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண பில் இருக்கணும், அதுக்கான டேக்ஸ் பே பண்ண ஒரு பில் இருக்கணும். அந்த பில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து பிடிப்பாங்க. நாங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நிறைய இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் அம்பத்தூர்லலாம் வந்து வளைச்சி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு பில் இல்லாமல் அந்த பில்லும் வந்து எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டரைஸ்டு பில்லாக இருக்கணும் ஓகேங்களா. முன்னெல்லாம் வந்து என்னென்னா பேப்பரில் எழுதுவாங்க, இந்த பில்லு இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி பண்ணுவாங்க. அது இல்லாமல் கம்ப்யூட்டரைஸாக வந்து பண்ணாங்க. இது வந்து 2010 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து அப்போ வந்து இல்லை. ஸோ கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பில் போடணும்னு சொன்னாங்க. நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துடுறத மக்கள் எப்படி உடனே ஃபாலோ பண்ணுவாங்க கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வந்து ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ உடனே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அடுத்து பிரணாப் முகர்ஜி வராது 2011 ஓகேங்களா. ஸோ பிரணாப் முகர்ஜி என்ன சொல்கிறாரு, இப்போல்லாம் முடியாதுப்பா, ஜிஎஸ்டி வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம தள்ளி போடுறோம். ஸோ April 1, 2010 வராது, 2011 நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா March 22, 2011 வந்து 115வது பில் பாஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 115th வந்து பாஸ் பண்ணுறாங்க லோக்சபாவில் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஒரு 7 நாள் கழிச்சு March 29, 2011 வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து போகுது ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குப்பா. ஸ்டேட்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் போய் சேர மாட்டேங்குது, எல்லாம் நஷ்டமாக தான் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து November 2012 என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து December 31, 2012 நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து February 2013 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம்
ஓகேங்களா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோம், இழப்பீடுகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் 2015 வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா வந்து 15th லோக்சபா வாஸ் டிசால்வ்டு, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் ஆகுது, ஆட்சி மாற்றம் வருது, எலெக்ஷன் வைக்கிறாங்க, எலெக்ஷனில் காங்கிரஸ் தோக்குது, அப்போ தான் வந்து பிஜேபி உள்ளே வராங்க. ஓகேங்களா. ஸோ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, ஓகே நீங்கள் புதுசாக பில் பாஸ் பண்ணுறீங்களா, நாங்கள் பாஸ் பண்ணுறது தான் பில் அப்படின்னு சொல்லிட்டு December 18, 2014 என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. கேபினெட் வந்து 122 பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்சபாவில் வந்து அதை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா December 9, 2014. ஓகேங்களா. லோக்சபாவில் பண்ணுறாங்க. லோக்சபாவில் வந்து பில் வந்து May 6, 2015 வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பாஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து ராஜ்சபாவுக்கு போகிறாங்க. ராஜ்சபாவுக்கு போனால் அங்கே வந்து நிறையா வந்து பில் வந்து பாஸ் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின்ட் கமிட்டியை வந்து கொண்டு வராங்க. ஜாயின்ட் கமிட்டினா 2 பேரையும், ராஜ்சபா லோக்சபா. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிச்சிருந்தால் தெரியும் ராஜ்சபா என்னென்னா லோக்சபானா என்னென்னு. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்போ 2015 வந்து லோக்சபாவில் அவங்களுக்கு நிறைய எம்பி இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு. ராஜ்யசபாவில் மற்ற ஆப்போனன்ட் பார்ட்டி லைக் வந்து காங்கிரஸ், டிஎம்கே, ஸோ இவங்களுடைய மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே, ஸோ எல்லாமே அவங்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருந்தனால அவங்களால வந்து பில் பாஸ் பண்ண முடியல. அதை வந்து ஃபெயில் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 2015 வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்து இல்லைப்பா இதெல்லாம் வந்து நாங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் கூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபாலையும் வந்து பில் பாஸ் பண்ணுறாங்க. 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியை வந்து August 3, 2016 வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டி வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணணும்னா 50% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பில் வந்து இந்தியா ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து September 2, 2016 வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்டேட் வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பிரசிடெண்ட்டும் ஒப்புதல் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா. ஸோ பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து வந்து September 12, 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா. யூனியன் கேபினெட் வந்து ஒரு கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி March 2017 ஒரு 4 விஷயங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அண்ட் காம்பன்சேஷன் பில் இன் பார்லிமெண்ட், இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அந்த 4 விஷயமும் வந்து March 2017 கொண்டு வந்துட்டாங்க. June 21 வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து பில் பாஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஜம்மு காஷ்மீரை தவிர. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து 1 July 2017 வந்து ஜிஎஸ்டி இந்தியா ஃபுல்லாக வந்து வருது. ஸோ அசாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பாஸ்ட் ஜிஎஸ்டி பில். வருதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இது கீழே இருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து Part 2 இதோடைய பேலன்ஸை வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.